கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறதை சிந்தித்துக்கொள். நான் சொல்லுகிறவைகளை. அப்போ பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுங்கிற சின்ன வாலிப பையன்கிட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் மனசில் கரெக்டாக சிந்தித்து மனசில் வச்சுக்கோ, உனக்கு கர்த்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை கொடுப்பாருன்னு. அப்போ எல்லா காரியங்களையும் நான் கற்றுக் கொடுக்குறேன், நான் சொல்லுகிறவைகள்லாம் நீ சிந்தித்துக்கொள்னு சொன்னால், ஹீஸ் அ கவுன்சிலர். பால் இஸ் அ கவுன்சிலர். திமோத்திக்கு கவுன்சில் பண்ணுறாரு. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ, கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களும் புத்தியை கொடுப்பாருன்னு. அப்போ எல்லா காரியங்கள்லையும் நம்ம புத்திமானாக நடக்கணும்னு சொன்னால், கடவுள் சொல்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா? அவர் சொல் பேச்சு கேட்கணும். நிச்சயமாக ஹம்பிளாக இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, ஏன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மையோட, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், அடியேன்னு கேட்குறேன் அப்படின்னு சாமுவேல் சொன்னது போல் கேட்கணும். கேட்டுட்டு அதை மைண்டில் வச்சுக்கணும். அவங்க சொன்னாங்கல்ல, அன்னைக்கு இப்படி சொன்னாரே, இந்த மாதிரி வழி தவறி போகக்கூடாதுன்னெலாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த வாலிப வயசில் எல்லாருக்கும் வரணும். அது நிறைய பேருக்கு வராது. நிறைய பேர் எகிரிக்கிட்டு நிற்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அலையணுன்னு இருப்பாங்க. பாருங்களேன், வாலிப பிள்ளைங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? திமோத்தி மாதிரி இருக்காங்களா? திமோத்தியை பற்றி பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரோ, உன் பாட்டிக்கு இருந்த அந்த விசுவாசம் உங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு, உங்கள் அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் இப்போ உனக்கு வந்திருக்கு. அப்போ 3வது தலைமுறையாக பவுல் அப்போஸ்தலன் கவனித்து வச்சுருக்காரு, இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையனாக வருவான் பின்னாடிட்டு. என்னோட மருமகனை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவர் மெத்தடிஸ்ட் சர்ச்சிலேயே சின்னதுலேருந்தே ரொம்ப ஒரு பக்தி பிள்ளையாக இருந்திருக்கார். அதை கவனிச்சிட்டு இருந்த அந்த பாஸ்டர்ஸு, அந்த டீக்கன்ஸு, அங்கே இருக்கிற போதகர்கள் எல்லாமே இவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, இவரோட படிப்பு, அதாவது சபாங்கிற ஒரு இடத்துல போய் அவர் பைபிள் காலேஜில் போய் கிராஜுவேட் ஆகியிருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்குமே மெத்தடிஸ்ட் சர்ச்சு தான் ஃபண்டு பண்ணாங்க பாருங்கள், ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க பாருங்கள். இவங்க திருமணம் கூட மெத்தடிஸ்ட் சர்ச் பினாங்கில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேறு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, எதையுமே நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணணும், ஆனால் எங்களுக்காக தயவுசெய்து மலேசியாவில் கல்யாணம் நடக்கட்டும் பினாங்கிலன்னு சொன்னாங்க. நல்ல ஒரு மருமகன் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது ஏன்னா சின்ன வயதிலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் போல், இந்த தீமோத்தியை போல் அவர் கர்த்தருக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தபடினால அவங்க எப்படியும் இந்த பிள்ளைக்கு நம்ம ஃபண்டு பண்ணி நல்லா ஒரு ஊழியக்காரனா, இன்றைக்கி பாருங்கள், அவங்க மிஷினரியாக ஒராங் ஹஸ்லிங்கிற ட்ரைபல்ஸ் மத்தியில் என் மகளும் என் மருமகனும் மிஷினரிஸாக இருக்காங்க. ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறேன். இது மாதிரி கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம்ம வாழணும். இந்த தீமோத்தி கிட்ட இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்கோங்கிறார். நம்ம அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கும்போது, யூத்துக்கு கொடுக்கும்போது, நிறைய யூத் இன்னைக்கு ஐயோ கவுன்சிலிங்னாலே அந்த வார்த்தையை கேட்டாலே பயந்து திகில் அடைஞ்சு ஓடிடுறாங்க. ஆனால் சில வாலிப பிள்ளைங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கவுன்சிலிங் இல்லாத இடத்துல, இந்த ஒரு ஆலோசனை இல்லாத இடத்துல சீர்கெட்டு போயிடுவாங்கன்னு வேதம் சொல்லுது. கவுன்சிலிங் கட்டாயமாக தேவை. ஒவ்வொரு சபையிலையும் கவுன்சிலிங் டைம்னு ஒதுக்கி வைக்கணும். எல்லாரும் சபைக்கு வராங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க, அந்த பிரசங்கத்தை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அவங்க குடும்பங்களில் வர்ற பிரச்சனைகள், வர்ற சோதனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த ஆலோசனை தேவை. இந்த ஆலோசனை சங்கம் சொல்லிட்டு அந்த காலத்திலேயே அந்த சங்கம், அது சினகாகில் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க, ஆலோசனை சங்கம். அதில் எல்லா மூப்பர்களும் வச்சு அவங்க ஆலோசனை பண்ணி நிறைய பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க தேவனுடைய வார்த்தையை. இந்த கமாலியல்ங்கிறவரெல்லாம் பவுல் அப்போஸ்தலனுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இப்போ பவுல் அப்போஸ்தலன் யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, தீமோத்திக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த பாடங்கள், தேவனை குறித்த காரியங்கள், இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னா என்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது, என்ன காரியம், எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் கிறிஸ்தவர்களே கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நாங்கள் கூட ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் வச்சுருக்கோம்.
நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்கள் குரூப்பில் இருக்கவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நீ இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு, இந்த பிரச்சனை இந்த வசனத்தில் ஓட போயிடும், இந்த வசனத்தை சொல்லி விசுவாசித்து கருத்தோடு நல்லா இமேஜின் பண்ணி நீ ஜெபம் பண்ண, ஆண்டவர் உனக்கு பெரிய அற்புதங்களை கொடுப்பாரு. உனக்கு வியாதி இருக்குதா, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, இந்த வசனத்தை சொல்லி நீ ஜெபம் பண்ணு, உனக்கு குழந்தை கொடுப்பாரு கர்த்தர். உனக்கு வேலை இல்லாத பிரச்சனையா, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. இப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தெரியாது என்ன வசனத்தை எதுக்கு சொல்லணும்னே தெரியாது. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட வரும் பொழுது நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அது சொல்லி கொடுத்தோன்னே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிருது, அவங்க விடுதலை ஆகுறாங்க. அந்த பிரச்சனையே அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்காது பாருங்க. ஒரு தெளிந்த புத்திக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த தான் நீ புத்திமானா இரு, நீ எல்லா காரியங்களையும் நீ புத்திமானா இருக்கணுமா, நீ ஆலோசனைக்கு ஓகே பண்ணு, ஆலோசனைக்கு கேளு, என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியலையா நீ கேளுன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை ஆலோசகர்களாக ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அநேகர் எங்ககிட்ட வந்தவங்க இன்னைக்கு நல்லா தெளிந்த புத்தியோடு இருக்கிறாங்க. சாத்தானை எப்படி அடித்து விரட்டணுங்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் அப்படி பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து நின்று போராடி வெற்றி சிறக்க செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். அதான் அவர் சொல்றாரு, எல்லா காரியங்கள்லையும் நீ புத்திமானா இருக்கணுங்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் எல்லா பிரச்சனை எல்லாமே போயிடும். நீங்க நல்லா நீடிய வாழ்வோட சமாதானத்தோட ஒரு பிரச்சனை இல்லாம வாழலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களை நாங்கள் உபயோகிக்க எங்கள் வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ண கிருபை தாங்க ராஜா. தீமோத்தியை போல அப்பா ஒரு தெளிந்த புத்தியோடு எல்லா காரியங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு நல்ல ஆலோசகர்களை கொடுங்க, ஆசீர்வதிங்க. தெளிந்த புத்தியோடு நாங்கள் உம்மை பற்றி கொள்ள, உமக்கு ஆராதனை செய்ய, உம்மை வழிபட எங்களுக்கு உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Thank you friends for joining us and God bless you all.